அல்லாஹ் தஆலா ரஹ்மானாகவும் இருக்கிறான், ரஹீமாகவும் இருக்கிறான். அவருடைய விசாலமான ரஹ்மானியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மை அரவணைத்துக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா கானபில் முஃமினீன ரஹீமா, மூமின்களை கொண்டு அல்லாஹ் ரஹீமா இருக்கிறான். ஆனால் நாம் பாவிகளாக இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ரஹ்மானாவும் சேர்ந்து இருக்கிறான் குர்ஆன்ல. அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புக்கு ஆலம்களுக்கு எல்லாம் ரப்பு அவன். எத்தனை ஆலம்கள் இருக்கிறது? 18,000 ஆலம் இருக்குன்னு சொல்றாங்க சூஃபியாக்கள். 18,000 ஆலம் இருக்குங்கிறாங்க. அகிலங்கள், உலகங்கள், ஆலங்கள் இருக்குது. அதை நம்முடைய சூஃபியாக்கள் 3 ஆலமா சுருக்கி இருக்கிறாங்க. ஆலமே பர்ஸக், ஆலமே அம்ரு, ஆலமே ஷஹதா, 3 ஆலமாக சுருக்கி இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இத்தனை 1000 ஆலங்களுக்கும் தான் ரப்பாக இருந்தாலும் தன்னை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யும் போது எப்படி அறிமுகம் செய்யறான்? அர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ் அறிமுகம் செய்யறான். அவன் மிக கருணையாளன், அர் ரஹீம் கிருபையாளன் அல்லாஹ் தஆலா என்று. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லாமோலா அல் முன்தகிமு என்ன சொல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல் முன்தகிமுல் கஹார், பலிக்கு பலி வாங்குபவன், அடக்கி ஆள்பவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அல்லாஹ். அர் ரஹ்மான் இர் ரஹீம்ங்கிற அல்லாஹ் தஆலா. நான் ஆலத்தின் ரப்பா இருந்தாலும் ரஹ்மானா இருக்கிற, ரஹீமா இருக்கிறேன், அதனால என் வாசல்ல நில்லுங்கிற அல்லாஹ் தஆலா. என்ன சொல்றான் அன்பர்களே, நீ என்னை விட்டு விரண்டு ஓடிடாத, ரஹ்மானா இருக்கிற, என்னை விட்டு விரண்டு ஓடிடாத, ரஹீமா இருக்கிறங்கிற அல்லாஹ் தஆலா. ஏன் அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் ரஹீம் வச்சான்? இஜ்னாயை சொல்லி காட்டுறாங்க சர்க்கார். நீ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லும் போது உனக்கு ஒரு தயக்கம் வரலாம், என் போன்ற பாவியுமா அல்லாஹ் பேரை சொல்றேன். அதனால அல்லாஹ் பேரோட என்ன சேர்த்துக்கிட்டான்? அர் ரஹ்மான் இர் ரஹீம். நீ பாவியா இருந்தாலும் அவன் ரஹ்மானா இருக்கிறான், நீ பாவியா இருந்தாலும் அவன் ரஹீமாக இருக்கிறான். மாயூஸ் ஆயிடாதேங்கிறான் அல்லாஹ் தஆலா. என்ன அன்பர்களே, தக்பீர் கட்டி நீ நிக்கிற, நீ பாவியாக இருந்தாலும் ஓ ரப்பு நீ யாரும் நிற்கிற, அவன் ரஹ்மானா இருக்கிறான், உன்னை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். என்ன அன்பர்களே, அல்லாஹ் யார்? நீ கடலின் நுரையளவு பாவம் செய்தாலும் சரி, அதை விடவும் அவனுடைய மன்னிப்பு விசாலமானதுட்டாய். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மணல்களின் அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹுடைய மன்னிப்பு அதை விடவும் உயர்வானது, அதை விட அதிகமானதுட்டாய். அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய விசாலமான கொடையை கொண்டும் அல்லாஹு தஆலா தன்னுடைய தாராள தன்மையை கொண்டும் நம்மை மன்னித்து கொண்டே இருப்பதினால்தான் இப்போ நாம முஸ்லிமா இருக்கிறோம், மூமினா இருக்கிறோம், அல்லாஹ் பத்தி பேசுறோம் அன்பர்களே.